ஹாய் காய்ஸ், நான் இப்போ லக்ஷ்மி பொட்டிக் நடத்துகிற எக்ஸ்போக்கு தான் மதுரைக்கு வந்திருக்கேன். டே 3 சண்டே. இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா உள்ளே போகாமலே கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கருப்பாயூர்னி பஸ்ஸில் ஏறின பாதி பேர் லக்ஷ்மி பொட்டிக் தான் வந்திருக்காங்க. நம்ம எம்பி மால் ரீச் ஆகிட்டோம். உள்ளே போனதும் பாருங்களேன், அவ்வளோ கூட்டம். எங்கடா இந்த கூட்டம்லாம் போகுதுன்னு பார்த்தா ஸ்டேஜில் ஆனந்தி பிரகாஷ் மேடமோட தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாரீ பார்க்க ஆரம்பிக்கலான்னு தான் ஆரம்பித்தோம். மொத்தம் 25 கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. எதை பார்க்கணுன்னே நமக்கு தெரியல. இப்போ நம்ம வந்திருக்கிறது பிரைடல் டிஷ்யூ சாரீஸ். சில சாரீஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல பார்க்குறத விட, தொட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி தான். நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் சில சாரீஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சுது. சில சாரீஸ் கொஞ்சம் லோ குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. சில சாரீஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஆன்லைன்லேயே பயங்கரமாக ட்ரெண்டான சாரீ காதி காட்டன் தான். ஆனால் எனக்கு அந்த காதிக்குள்ளே சாஃப்ட்னஸ் இதில் தெரியல. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் டிஃப்ரெண்ட் மாடல் சாரீஸ் இருந்துச்சு. எதை பார்க்கணும் எதை பார்க்க வேணானே தெரியல. இந்த செக்ஷன் பாருங்களேன், இது ஆன்லைன்லேயே ட்ரெண்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிஷ்யூ சாரீஸ். இதை இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபங்க்ஷன் வியராகவே மாற்றிட்டாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான கோல்டன் சாரீஸ்லாம் இருந்துச்சு. ஸ்டாக்ஸ் கிளியராக ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கேயுமே ஒரு எம்டி ஸ்பேஸை நம்ம பார்க்க முடியல. இங்கே பாருங்களேன், இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கல்யாணி காட்டன் சாரீஸ். அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ மாடல்ஸ் இருந்துச்சு. எனக்கு வந்து பர்டிகுலராகவே என்ன எடுக்கணுன்ட்டே தெரியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. லக்ஷ்மி பொட்டிக்கோட ஃபேமஸான வைர ஊசி பேட்டர்ன் அண்ட் ப்ரீமியம் காஞ்சி சாரீஸ் அண்ட் காஞ்சி சாரீஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பிரைட் லுக் கொடுக்குற மாதிரி இந்த சாரீஸ்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இந்த சாரீஸ்லாம் வெறும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான், 1600 தான். பட் அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்குற லெவலுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் 2400. இதெல்லாம் ப்ரீமியம் காஞ்சி சாரீஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஆனந்தி மேம் கேட்டின சாரீஸ்லாம் தனியாகவே போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறத விட நேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெளித்து பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ கலர்ஸ். நம்ம நினச்சி வந்த ப்ராடக்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நினச்ச ப்ராடக்ட்டே வாங்கியிருக்க மாட்டோம். எனக்கு பர்சனலாகவே இந்த முஸ்லீம் லெனின் சாரீஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் போக ஒரு பக்கம் வந்துட்டு ஆனந்தி மேம் அவங்க புதுசாக கட்டின சாரீஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஸ்டேஜ்லேயே லக்கி கூப்பன் கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைடல் சாரீஸ், இதெல்லாம் காஸ்ட்லி சாரீஸ், அதெல்லாம் வந்து தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், 2 கிராம் கோல்டு சாரீ, ஜோதிகா மேம் இன்ஸ்பைரிங் சாரீ. ரேட் பார்த்தீங்களா 22,000. அதுக்குள்ளே ராயல் லுக்கே இருந்துச்சு. அண்ட் இந்த செஷனில் வச்சுருக்க சிஃபான் சாரீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதோட கலர் வெரைட்டிஸ் எல்லாமே பயங்கர ஹிட்டான கலர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டினா. அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப ராயல் லுக்கில் இருக்க மாதிரி ப்ளசண்ட்டாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் காஸ்ட்லியராக தோணுச்சு இந்த செஷனில் மட்டும் எனக்கு. டாப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஒரு செக்ஷனில், பட் ரொம்ப கம்மியான மாடல்ஸ்லாம், ஒரு 3 மாடல்ஸ் தான் இருந்திருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில். எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இல்லை. அது பக்கத்துலேயே ப்ளவுஸ் மெட்டீரியலும் சுடிதார் மெட்டீரியல்ஸும் வந்து இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. ப்ளவுஸுமே வந்துட்டு பாருங்களேன், இந்த ப்ளவுஸ்லாம் வந்து 400 and 450 சம்திங்லாம் ரேட் போட்டிருந்துச்சு. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியராக தான் தோணுச்சு. அண்ட் மதுரை ஸ்பெஷல்ன்ட்டு ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் மேடம் கெட்டின சாரீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெண்டிங்கான சாரீஸ், அது எல்லாமே இங்கே ஒட்டுமொத்தமாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அவங்க ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். அவங்க ஜுவல்லரிஸ் எல்லாமே யூனிக்காக தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லையான்ட்டு எனக்கு தோணுச்சு. ஃபைனலி பில்லி செக்ஷன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் மதுரையில் உள்ள லோக்கல் வெண்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் லக்ஷ்மி பொட்டிக்கோட டைப் பண்ணி அந்த மால்லேயே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா அந்தந்த ஸ்டால்ஸில் நம்ம தனியாகவே பில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி டப்பர் வேர்ஸாக இருக்கட்டும், மசாலா ஐட்டம்ஸாக இருக்கும், ஊர்காவாக இருக்கட்டும், கேக்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆர்கானிக் ஸ்டால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்து லக்ஷ்மி பொட்டிக்கில் நம்ம டே சிறப்பாகவே முடிஞ்சுது. நான் 2 சாரீஸ் வாங்கியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ரிவ்யூ பண்ணுறேன் கைஸ். அண்ட் டேக் கேர், பாய்.